இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2026 ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 9:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதிகாலை 12:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதற்காக முயற்சிகளையும் செய்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். சிறிது கவனமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று எந்த ஒரு சூழ்நிலையுமே எளிமையாகவும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுத்தாலும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இன்று சிக்கல் என்று எதுவும் இருக்காது. செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் இன்று உங்களை பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். முடிக்க வேண்டிய வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே விறுவிறுப்பாக முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாக முடியக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆராய்ச்சி கல்வியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளும் உண்டாகும். மேன்மையும் இருக்கும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடுமையான முயற்சிக்கு பின்னர் வெற்றியும் உண்டாகும். பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அண்டை அயலாருடைய ஆதரவுகளும் இருக்கும். முதுநிலை கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். இன்று ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று போராடி தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று வேலையில முன்னேற்றமும் இருக்குங்க. தடங்களாக இருந்து வந்த வேலைகளை கூட இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனைவி குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால கவலைப்படவும் வேண்டாம். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வேலைகளை இறங்கவும் செய்வீங்க. வெளியில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் என்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு மீறி செலவுகளும் இருக்குங்க. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருந்து வந்த தடைகளையும் தகர்த்து எறியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கலாம். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமும் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மன அமைதியும் உண்டாகும். அரசியல் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக ஒப்பந்தங்களும் கூடி வரும். உங்களுக்கான நிலைத்த கௌரவத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த வரவுகளும் கைக்கும் வந்து சேரும். வாடிக்கையாளர்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு சாமர்த்தியங்களினால நினைத்ததை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். தொழில் செய்கின்ற இடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். வேலையில என்று கூடுதலான பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கள்ளங்கபடமின்றி பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பண தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மன நிம்மதியாக வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். இன்று பெருமையாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகள் உறுதுணையாகவும் இருக்கும். இன்று இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல ஏற்பட்டு இருந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். யாரையும் என்று பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகம் மற்றும் வியாபாரத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் பணிப்போர் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினாலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உற்சாகமான மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான செயல் திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. எதிர்பாராத சில மாற்றங்களும் ஏற்படலாம். எழுத்து சார்ந்த துறைகள்ல வித்தியாசமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படுவதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த இறுக்கங்களும் குறையும். கால்நடை துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். அரசாங்க வகையில ஏற்பட்டு இருந்த இழுபறிகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளையும் பெற்றுவிடலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நடக்க இருக்கின்ற விசேஷங்களை பற்றி உங்கள் வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. நிலைமை என்று சீராகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல அனுகூலமான சூழ்நிலைகளும் காணப்படும். கடினமான பணிகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று முடிக்க வேண்டிய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். தொழில எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய உதவியினால சில பெரிய வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் இன்று சாதகமாகவும் அமையும்.
வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு உதவிகளையும் பெறலாம். வெற்றி பெறுவதற்கான சில திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிலுமே என்று கவனமாக இருப்பதும் நல்லது. உற்சாகத்துடன் எதையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தாய் வழியில எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிரயாணங்கள் இனிமையானதாகவும் அமையுங்க. பிடித்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பயணங்களின் மூலமாக புதுவிதமான எண்ணங்களும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவுக்கு ஏற்ப விரயங்களும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான கற்பனைகளினால மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வீடு மற்றும் நிலம் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில உங்களுக்கு இருந்து வந்த சில அவப்பெயர்களும் பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறிய முயற்சியிலேயே நல்ல பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது லாபகரமாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை விரும்பி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற மொழி பேசுகின்ற மக்களிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில சின்ன சின்ன வேலைகளை கூட நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வெளியூர் நண்பர்கள் இப்பொழுது சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். இன்று அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலேயுமே நீங்க தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எப்பொழுது சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம்.
ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று உங்களுக்கு சில புதிய வருமான வழிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களை குடும்பத்துல இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி மற்றும் போட்டிகள் தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். அதற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். மனதுல இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். உறுப்பினர்களின் மூலமாக கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலைச்சல்களும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். சில முக்கியமான உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு என்றால் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்துகள் மற்றும் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே திறமையுடன் கையாளவும் செய்வீங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசவும் செய்வீங்க. கருத்துக்களை கவனமாக பரிமாறியும் கொள்வீங்க. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்று பணியில இருந்து வந்து பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கின்ற நபர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான உழைப்புகளை போட வேண்டியதும் இருக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல உங்களுக்கான நன்மதிப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். சில புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு ஒரு சாதகமான போக்கும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இன்று மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களின் மீது தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
உறவினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால மனமும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில்ல பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. கூடுதல் பணிகளின் காரணமாக குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில கூடுதலான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நினைத்த வேலைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். எந்த ஒரு வேலையிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. அதற்கான வருமானமும் இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் என்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். முடிக்க வேண்டிய செயல்களை ஒத்தி போடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே விறுவிறுப்பாக செய்து முடிப்பதும் நல்லது. குழந்தைகள் இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகளை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில சூழ்ச்சிகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பாக பிரிவினை விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் ஈடுபாட்டுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பாக பிரிவினை விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். ஆறுதலாகவும் உணர்வீங்க. இன்று சமூக கூட்டங்கள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில பணிகள் முடிக்க முடியாமல் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக சிலருக்கு தோல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும்.
மனைவி குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும், கவலைப்படவும் வேண்டாம். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வேலையில முன்னேறவும் செய்வீங்க. வெளியில இருந்து வந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் என்று உங்கள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிச்சையாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இன்று உங்கள் இடத்துல பக்க பலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலகத்துல வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாக பணிகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. விற்பனை சார்ந்த துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குறுகிய தூர பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில தவறான புரிதல்கள்ல இருந்து வெளிவருவதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியோடு வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன வலிமையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். இன்று சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகள் உறுதுணையாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். இன்று குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நீங்கள் தொடங்க நினைக்கின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை புரிந்தும் கொள்வீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் அமைதியை தருவதாகவும் இருக்கும். சில பணியின் காரணமாக சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை ஆற்றும் பொழுது சற்று கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரியமானவர்களிடத்துல நட்பாக பழகுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதி நிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற அக்கறையுடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சின்ன சின்ன சிக்கல்களை தருவதாகவும் இருக்கும். மன நிம்மதியாகவும் இருப்பீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல இருந்து பெரியதாக எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். செலவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலர் உங்களை குறை கூறினாலும் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று இனம் புரியாத சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மனை சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில்நுட்ப கருவிகள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணிகள்ல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குழப்பங்களும் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மறைமுக தடைகளும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:06 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று முன்னேற்றமும் இருக்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது.
மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. தெளிந்த மனதுடனும் இருப்பீங்க. இதன் மூலமாக இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல இறுக்கங்களும் இருக்குங்க. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில இருந்து வந்த கசப்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தொழில எதிர்பார்த்த வெற்றியும் இருக்கும். ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய உதவியினால சில பெரிய தொகைகளை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பேரும் பெருமையும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சில திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பிள்ளைகளினால ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல எந்த விதமான தேவையற்ற விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். சில திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல இருந்து வந்த விரிசல்களும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாற்றமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கும். நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில சமயங்கள்ல நம்பிக்கையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் சகஜமாக பழகுவதும் நல்லது. திருமண உறவில இன்று சற்று பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில நீங்க பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீராகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உரிய மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதும் நல்லது. உயர்வும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலையினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கும். இன்று குடும்பத்துல இருக்கின்ற குழப்பங்களை வேலை இடத்துல காட்டவும் வேண்டாம். இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க.
பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம், கவனமாகவும் இருங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிக அக்கறையும் காட்டவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களின் மீது பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. வெளியூர் பிரயாணங்கள் சாதகமாகவும் அமையும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத சஞ்சலங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடத்துல உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கும். மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் மூலமாக கலகலப்பான போக்கும் காணப்படும். சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். கலகலப்பாகவும் காணப்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில தேவையற்ற செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள்